சொல்றாரு அந்தானே. இன்பகிராம படுத்திருக்காங்க, பக்கத்துல யாருமே இல்ல. ஒரு நர்ஸ் இல்ல, ஒரு வார்டு பாய் இல்ல, ஒரு டாக்டர் இல்ல, போலீஸ் கூட அந்த இடத்துல இல்ல. கரூர் கலவரத்தில் மகனை இழந்த பெண் ஒருவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கதறி அழுத்திருப்பது காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. ஹாஸ்பிட்டலுமே எல்லாமே ட்ரீட்மெண்ட் தான் பண்றாங்க. அந்த நேரத்துல பக்கத்துல இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கறதுல என்ன தப்பு? என்னோட கேள்வி அதுதான். நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க. நான் பேசுறது சரிதான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு சில கேள்விகள் இருக்குல்ல, நான் பேசுறது தப்பாதான் பேசுறேன்னு சொல்லுங்க. கரெக்டா தான் இதெல்லாம் நடந்துருச்சு. யாருமே அதை எதிர்பார்க்கலன்னே வச்சுக்கோங்களேன். நடந்துருச்சு. அந்த நேரம் நம்ம என்ன பண்ணிருந்துருக்கலாம்? போலீஸ் முன்னாடி இளைஞர்கள் எல்லாம் போக கூடாதுன்னு புடிச்சு தள்ளுறதுல அவங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுங்கிறத தாண்டி குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அவ்வளவு இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல போய் கூட்டிட்டு போறதுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல ஏன் கமிட்டி அதை பண்ணல? எங்களோட கேள்வி அதுதான். என்ன மாதிரி எத்தனை பேர் குழந்தைகள் எல்லாம் பரிதவிக்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கேள்விகள் மனசுக்குள்ள இருந்திருக்கும். போலீஸ் அந்த இடத்துல இருந்து முன்னாடி போக கூடாதுன்னு தள்ளி இருக்க அதே போலீஸ் சரி தள்ளி விட்டுட்டா அப்படி ஆயிடுச்சு. எத்தனை போலீஸ்? கிட்டத்தட்ட 40-50 போலீஸ் அந்த இடத்துல நிக்குதுன்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் வீடியோல எல்லாம் வந்திருக்கு. அப்ப அந்த 40-50 போலீஸ்ல ஒரு 10 போலீஸ் நினைச்சிருந்தால் கண்டிப்பா அங்க இருக்க 9 குழந்தை இல்ல ஒரு 2-3 குழந்தையாவது காப்பாத்திருந்தாங்க. தனியார் ஆஸ்பத்திரி அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல இருக்குமா? அந்த இடத்துல நெரிசல் அப்படி எல்லாம் ஆயிருச்சு. தனியார் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருந்திருக்கலாம், ஆனா சேர்க்கல. ஏன் இங்க இருந்து அவ்வளவு கூட்ட நெரிசல்ல எதுவுமே அந்த சைட்ல போகாதுங்கிறது நல்லாவே தெரியும். இங்க இருந்து எதனால அவ்வளவு கிலோமீட்டர்ல கொண்டு போய் ஜிஹெச்ல போடணும்? அப்படி என்ன அவசியம்? இப்ப சேஃப்டியா இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, பிரீத்ல எதுவும் பிரச்சனை இல்ல, சேஃப்டியா அவங்களை கொண்டு போயிடலாம்னா டைம் ஆகும், சரி போயிடலாம். இப்படிப்பட்ட கூட்ட நெரிசல்ல இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் அவ்வளவு தூரத்துல கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு? பக்கத்துலயே சேர்த்துருந்துருக்கலாமே, ஏன் சேர்க்கல? எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். கண்டிப்பா லாக் பண்ணிட்டாங்க. வீடியோல பார்த்தா தெரியும். தனியார் ஆஸ்பத்திரியா உள்ள லாக் பண்ணாங்களா? வெளியே ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க. குழந்தைங்கம்மா, எல்லாமே குழந்தைங்கம்மா. பெரியவங்களும் அவங்க எத்தனையோ பேர் ஜிஹெச்ல அவன் போய் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சுதான் என்ன ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போனாங்க. நான் போய் பாக்குற வரைக்கும் என் பையனுக்கு அவன் எந்த ஃபர்ஸ்ட் எய்டும் நான் போய் பாக்குறேன். என்ன ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்காங்க, நடுவுல ஒரு குழந்தை வயசு பொண்ணு. அந்த பொண்ணை தூக்கி அவங்க ட்ரீட்மெண்ட் போட்டாங்க. என் பையன் இந்த செவுத்தோரம் படுத்திருக்கான். ஒரு அண்ணா சொல்லிதான் பையன் இருக்கான். நெருக்கலை சத்தம் போட்டுருந்தானா இப்பதானா தெரியும் என் பையன் ஜிஹெச்ல வந்திருக்கானே. பண்ணா சொல்லிதானே தெரியும்னு சொல்றேன். பாருமா, நான் தாமா உன் பையனை தூக்கிட்டு போட்டேன்னு படுத்திருக்கான் பாருமான்னு சொல்றாரு அந்தானே. இன்பகிராம படுத்திருக்காங்க, பக்கத்துல யாருமே இல்ல. ஒரு நர்ஸ் இல்ல, ஒரு வார்டு பாய் இல்ல, ஒரு டாக்டர் இல்ல, போலீஸ் கூட அந்த இடத்துல இல்ல. ஆனா அதே என் பையன் படுத்து கிடந்திருக்காங்க. என்னால காலையில வரல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.